ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ ரொம்ப நாளாச்சுங்க நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி ஐ திங்க் மோர் தேன் 2 வீக்ஸ்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே நம்ம சரி ஒரு vlog போடுவோம். நான் வரலட்சுமி நோம்பு நம்ம அழைப்போம் பார்த்தீங்களா சாமியை. ஸோ அன்னையிலேருந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், ஷாப்பிங் பண்ணப்போ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் லோக்கலில், அதுலேருந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடலான்னு பிளான் போட்டு எடுத்தது தான். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வரலட்சுமி நோம்பு ஃப்ரைடே. ஸோ வியாழக்கிழமையே நம்ம வந்து சாமி அழைக்கணும். எப்போவுமே நான் வந்து எங்கள் அத்தை வீட்டில் தான் நான் வந்து சாமி அழைச்சி வரலட்சுமி நோம்பு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோமே. லாஸ்ட்டு 2 இயர்ஸுமே 2 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ஊருக்கு போய் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். பட் இந்த டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு, அதனாலேயே போக முடியல. ஸோ அதனால சரி நம்ம சிம்பிளாக வீட்டிலே வச்சுப்போம், ஏன் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவானே. எங்கள் அத்தை அங்கே வைக்கிறத அவங்க வச்சுட்டாங்க. பட் வந்து நம்மளும் தியா வீட்டில் இருக்கா, ஆஸ் அ கேர்ள் பேபியாக வீட்டில் இருக்கா, அவளுக்கும் நம்ம வந்து வைக்கணும், இருந்துட்டு நம்ம வைக்கக்கூடாதுன்னு நான் வச்சுட்டேன் சிம்பிளாகவே. அதுக்கு வந்து நான் யூடியூப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணி, அப்புறம் எங்கள் அத்தை வந்து நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் ஃபாலோ பண்ண கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் எல்லாமே வச்சு நான் மிக்ஸ் பண்ணி தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதாக பண்ணதே. அதுக்குமே இந்த மாதிரி என்கிட்ட வந்து இந்த பித்தளை கூட அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் ஆனால் எங்கள் அத்தை வீட்டிலலாம் அதோட கலெக்ஷன்ஸே இருக்குது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பித்தளை ஐட்டம்ஸில், பிராஸ் ஐட்டம்ஸில். நான் வந்து உங்களுக்கு ஊருக்கு இனிமேல் போகும்போது நான் உங்களுக்கு அது வந்து ஒரு vlog-ஆ போடுறேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அண்டாலேருந்து குட்டி சொம்புலேருந்து பிளேட்லேருந்து அவ்வளோ வச்சுருப்பாங்க. கணக்கே இல்லாத அளவுக்கு எங்கள் அத்தை வீட்டில் இருக்கும் அந்த பித்தளை கலெக்ஷன்ஸு. அந்த கலசம் இருக்குது இல்லையா, சாமி அழைக்கிற அந்த கலசமுமே, சாமி வைக்கிற கலசமுமே பித்தளை இல்லாட்டி அந்த மண்குடம் அந்த மாதிரிலாம் தான் வைக்கணும். வெள்ளியிலலாம் சில்வரில் வைக்கக்கூடாது, சில்வர் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வைக்கக்கூடாதுன்னு யூடியூப்பில் பார்த்தேன். அதனால் என்ன பண்ண போய் ஒரு நீட்டாக ஒரு மண்குடம் 100 rupees தான் அந்த மண்குடமே. அதை வாங்கி அதை வந்து திருப்பியும் பார்கென் பண்ணி ஒரு 80 rupeesக்கு வாங்கிட்டு வந்தேன். வரும்போதே பூ எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாவிலை மட்டும் 20 rupees சொன்னாங்க. சும்மா கிடக்கிற மாவிலை ஏன் எடுப்பானேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது, பெரிய தோட்டம் மாதிரி இருக்குது, இவங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். அதுக்குள்ளே போய் கேட்டு பறிச்சுட்டு வந்துட்டாங்க மாவிலை மட்டும். ஸோ இதுக்கு போய் 20 rupees கொடுத்து வாங்குவானேன்னு சொல்லி அதையெல்லாம் பறிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து குளித்து முடிச்சுட்டு இந்த கோலமாக இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் இருக்குது இல்லையா, இதுவுமே எங்கள் அத்தைகிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து கோலப்பொடி தான், கேரளாவில் அம்மா கோலம் போடுறலாம் கோலப்பொடி அரிசி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அரிப்பொடியில் தான் கோலம் போடுவாங்க. ஆனால் எங்கள் அத்தை தான் இந்த அரிசியை ஊற போட்டு அரைச்சி போடுவாங்க. பொங்கலுக்கெல்லாம் மஸ்ட்டாக எங்கள் அத்தை போட்டுருவாங்க. அதுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை போடணும்னு. அப்புறம் வந்து நானும் அதே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி போடுறதே. அண்ட் அதுதான் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. தியா வந்து நார்மல் அரிசி பொடி போட்டால் டக்குன்னு களைச்சி விட்ருவா, கோலப்பொடி போட்டால். அதுவும் இது போட்டால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். சாமி முகமும் என்கிட்ட கிடையாது, ஒன்றுமே இல்லை. நான் இந்த வாட்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன், அதனால சாமி முகம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுவுமே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பார்த்து வாங்கிட்டு வாடா, நல்லா லட்சணமாக இருக்கணும்னு சொல்லி அவங்களும் தேடி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃபைனலாக. அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுவாக எல்லாமே நான் வச்சுட்டேன். பச்சரிசி போட்டு எங்கள் அத்தை அதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டு இந்த சில்லற காசு, அப்புறம் அந்த கறிவளை, மஞ்சள் குங்குமம் எல்லாமே போடுவாங்க. அதெல்லாமே நானும் போட்டேன். அந்த நம்ம அவங்க செஞ்சிருக்க ஒரு ஞாபகம் இருக்குல்லையே, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த மண்பானை மட்டும்தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்ச மாதிரி எனக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் நம்ம வச்சுக்கலாம், நம்ம கிராண்டாக வைக்கலை. அடுத்த வருஷம் இப்போ நான் வைப்பேனான்னு கேட்டால் அடுத்த வருஷம் எங்கள் அத்தை வீட்டில் தான் நாங்கள் வைப்போம். இந்த வாட்டி உங்களுக்கு லீவு கிடைக்கல, நாங்கள் போக முடியல. சரி வீட்டில் எங்கள் ஃபேமிலியிலே தியா தான் ஃபஸ்ட்டு கேர்ள். ஸோ வீட்டில் வந்து வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நான் வச்சது தான். எங்கள் மாமியார் வீட்டிலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் செட்டே வச்சுருப்பாங்க. பெங்களூரில் அவங்க போகும்போது ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு எதுக்கும் ஒன்று தேவைக்கு போனால் அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ செட்டாக வாங்கிடுவாங்க. கை கால் முகம் அவ்வளோ வச்சுருப்பாங்க சாமிக்குன்னே. அண்ட் வந்து புது சாரீ இந்த ஆடி மாதம் ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா, அதிலலாம் நிறையா சாரீஸ் அள்ளுவாங்க எங்கள் அத்தை. அப்போ அதில் இருக்க நல்லா சூப்பரான ஒரு சாரியை பார்த்து கட்டி விட்டு வாழை மரம் வச்சு அவ்வளோ லைட் செட்டிங் போட்டு பாட்டு, அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு சூப்பராக வைப்பாங்க. நாங்கள் வந்து எல்லா வருஷமுமே வச்சு ஈவினிங் பூஜையும் போட்டுட்டு ஈவினிங் போல் எல்லாரையுமே அழைப்போம். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சதுக்கப்புறமா நைட்டு டின்னரும் எங்கள் அத்தை போட்டுருவாங்க. சூப்பராக பண்ணுவாங்க அதெல்லாம். அண்ட் இந்த வருஷம் தான் எங்களுக்கு மிஸ் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் மறக்காமல் அங்கே போகும்போது உங்களுக்கு நான் வந்து அது ஒரு பெரிய vlog-ஆக நான் வந்து நம்ம சேனலில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணி க்ரோ பண்ணி விட்டுருங்க. அண்ட் வந்து நான் ஃபைனலாக சாமி அழைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்ல நேரம் அதெல்லாம் பார்க்கலங்க, 6 மணிக்கு மேலே எல்லாமே நல்ல டைம் சொல்லி நான் அழைச்சிட்டேன்னா, நான் தியாவை வச்சுக்கிட்டு தனியாக மேனேஜ் பண்ணுறதுனால டைம் எல்லா நேரம் நல்ல நேரம் தான் சொல்லி டைமை எப்போவுமே பார்க்க மாட்டேன்.
டைம் பார்க்காம மனசில் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு நான் ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் அப்படியான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரலட்சுமி கும்பிட்டாலும் ரொம்ப மனசே திருப்தியாகிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கிராண்டாக சாரீ கட்டி அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு சாமி அழைச்சி வீட்டுக்குள்ளே வச்சேன். நான் நல்ல நாள் அதுவும் நம்ம அது கூட வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு காண்டி அதெல்லாம் அத்தை தான் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. அங்கே அவங்க பண்ணிட்டாங்க இந்த வாட்டியும் பண்ணி எனக்கு வீடியோக்குள்ளெல்லாம் காட்டி தந்தாங்க. கேரளாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனே இல்லை. அதாவது இந்த மாதிரி வரலட்சுமி ரொம்ப கும்பிட மாட்டாங்க. நான் இருந்த வரைக்கும் கும்பிட்டது கிடையாது. அதை அந்த மாதிரி கும்பிட மாட்டாங்க. அண்ட் வந்து எல்லாமே சாமி அழைச்சி முடிச்சு சாமிக்கு விளக்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேலை நான் வந்து டின்னர் செய்யணும். அதனால் எனக்கு சாரியெல்லாம் நான் ரொம்ப ரேராக தான் கட்டுவேன். எனக்கு வந்து ஜீன் டாப்ஸ் அப்புறம் வந்து வீட்டில் இருந்தால் நைட்டி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். பட் வந்து இந்த சாரியெல்லாம் ரொம்ப இந்த வருஷத்துக்கு ஒருக்கா 2 வாட்டி அந்த மாதிரி தான் கட்டுவேன். ஆனால் அது வந்து கேரளாலையுமே அப்படி தான். கேரளா சாரீஸ் மட்டும்தான் கட்டுவேன்னு வச்சு வேறு ஒரு சாரீஸும் நான் வந்து வேர் பண்ணது கிடையாது. அங்கே போனால் விஷு, ஓணம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே மோஸ்ட் நான் வந்து கேரளா சாரீ தான் கட்டுவேன். ஈவினிங்கெல்லாம் கிடையாது, நைட்டு 8:30 கிட்டே ஆயிடுச்சு. டின்னர் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா பூரியும் மசால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ ஒரு சைடு பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுட்டேன். இனி ஒரு சைடு நான் வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடப்பாகவும் செய்யணும். ஏன்னா தியாவுக்கும் நான் சாப்பாடு ஊட்டணும், அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னுக்காண்டி கொஞ்சம் ஸ்பீடப்பாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அத்தை வீட்டில் நான் வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் ஸ்பெஷலாகவே. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இல்லாத கலெக்ஷன்ஸே இருக்குது. லைக் பிராஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து பிங்கான்லேருந்து ஸ்டீல் பாத்திரத்துலேருந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வுடன் கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் எங்கள் ஊருக்கு போகும்போது நான் மறக்காமல் அது ஒரு பெரிய விலாகாகவே வீடியோவே நான் உங்களுக்கு எடுத்து ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து பூரி மசாலாலாம் ஃபைனலாக செஞ்சு ஹஸ்பண்ட் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தியாவுக்கு ஊட்டி விட நான் சாப்பிட்றதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தையும் கழுவி கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி போய் படுத்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் இன்னொரு வீடியோவோட சூப்பரான வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.